हरे कृष्ण माता। हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. భగవద్గీత 7వ అధ్యాయం పదం 30. सत्ता केकवे मल्ल माताजी. साउंड केकला माताजी. साधिभूताधिदैवं मां साधिभूताधिदैवं मां साधिभूताधिदैवं मां साधिभूताधिदैवं मां साधिभूताधिदैवं मां साधिभूताधिदैवं मां साधियज्ञं च ये विदुः 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 प्रयाणकालेऽपि च मां प्रयाणकालेऽपि च मां प्रयाणकालेऽपि च मां प्रयाणकालेऽपि च मां प्रयाणकालेऽपि मां देवियुक्तचेतसः देवि दुर्युक्तचेतसः देविदुर्युक्तचेतसः देवि दुर्युक्तचेतसः देविदुर्युक्तचेतसः देवि दुर्युक्तचेतसः साधिभूताधिदैवं मां दैवं साधियज्ञं च ये विदुः विदुः प्रयाणकालेऽपि च मां प्रयाणकालेऽपि च मां देविदुर्युक्तचेतसः देवि दुर्युक्तचेतसः हरे कृष्ण. नित्या माताजी वासिக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. 7 பதம் 30. சாதி தைவம் மாம் சாதி யஜ்ஞே விதுः பிரயாண காலே பீச்ச மாம் தேவி துர்யுக்த சேதசக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण. श्रीराधिका माधवयोरपारा माधुर्यलीला गुणरूपनाम्नां प्रतिक्षणा स्वाधनलोलुपस्य वन्दे गुरुश्री चरणरविन्दं निकुञ्जयूनो प्रतिकेलिसि दयालिभियुक्ते अपेक्षणीयां तत्रादिदाक्षात् अतिवल्लभस्यां वन्दे गुरुश्री चरणरविन्दम्. हरे कृष्ण. पादाय कृष्ण श्रीमते भक्तिवेदांत स्वामिनिते नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त हरे कृष्णा हरे कृष्णा हरे राम हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஸ்லோகம், இன்னைக்கு 7வது அத்தியாயம் வெற்றிகரமாக முடிக்க போறோம். அநேகமா எங்களோட பேட்ச்லயே ஃபாஸ்டஸ்ட் குரூப் நீங்க தான். பக்தி பண்றதுலயும் சரி, பகவத்கீதா முடிக்கிறதுலயும் சரி. ஜென்ரலா நாங்க பகவத்கீதா முடிக்கிறதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். நீங்க கிட்டத்தட்ட இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 7வது அத்தியாயத்தை முடிக்கிறீங்க. ஸோ அமேசிங். மொத்தமே 16 அத்தியாயத்துல 7 முடிச்சிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு கிட்ட வர போறீங்க நீங்க. அமேசிங். ஸோ லவ்லி. ஜஹோ. ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் யார் படிக்கணும்? இன்னைக்கு யாருக்கு சர்வீஸ்? हरे कृष्ण प्रभु जी। मीना बालन माताजी பாருங்க कृपा மாதாஜி. शंकरी மீனா மாதாஜி. हरे कृष्ण। கிருபா சங்கரி மாதாஜியா? ஓகே, சரிங்க. இல்லைன்னா ஓகே பிரபு, மீனா பாலன் மாதாஜி படிக்க சொல்லுங்க பிரபு. பாருங்க மீனா மாதாஜி. ओके प्रभु। हरे कृष्ण। படிங்க மீனா மாதாஜி. श्लोकम படிக்கா பிரபு? हरे कृष्ण। இல்ல மாதாஜி, மொழிபெயர்ப்பு படிக்கணும். ஓகே பிரபு। பௌதீக தோற்றம் தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனுமாக பரமபுருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பகவானான என்னை அறிய முடியும். ஹரே கிருஷ்ண. ஹரே. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். ஸோ இங்க பாருங்க, இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம், பூலோகத்துல இருக்கோம். பட் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வைகுண்ட அட்மாஸ்பியர் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, 2 பக்தர்கள் பாடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ விட்டு கொடுக்குறாங்க. இல்ல நீங்க பாடட்டும், நீங்க பாடட்டும். கிருபா சங்கரி மாதாஜி அண்ட் மீனா பாலன் மாதாஜி. இதுதான் வைகுண்ட பாவம். ஆன்மீக லோகத்தில் விட்டு கொடுக்கறதுல போட்டி இருக்கும், பௌதீக உலகத்தில் நான் நான் அப்படின்றதுல போட்டி இருக்கும். ஸோ வெரி நைஸ் கிருபா சங்கரி மாதாஜி அண்ட் மீனா மாதாஜி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு அட்மாஸ்பியர் இங்க எடுத்துட்டு வந்ததுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானந்தமிரந்தஸ்ய ஞானஞ்சனாச்சலாக்கிய சச்சுரன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சா அதிபூதம் சா ஆதிதெய்வம் மாம். ஃபர்ஸ்ட் லைன் சா ஆதிபூதம். இந்த ஸ்லோகம் வந்து அடுத்த சாப்டரோட ஃபவுண்டேஷன். கிருஷ்ணர் எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, அடுத்த சாப்டருக்கு என்ன சொல்லணுமோ அதை இப்பவுமே கொஞ்சம் லேசா ஹிண்ட் கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து ஹிண்ட் கொடுக்குறாரு. ச ஆதிபூதம். ஏன்னா அடுத்த கிளாஸ்ல வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் ஆரம்பிக்கும். ஆதிபூதம்னா என்ன, ஆதி தெய்வம் என்ன, கர்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிருஷ்ணர் இங்க சொல்றாரு அடுத்த சாப்டர் அது என்னன்றத பார்க்கலாம். அர்ஜுனர் கேட்பார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ச ஆதிபூதம் ச ஆதி தெய்வம். அடுத்த லைன்ல ச ஆதி யஜ்ஞம். ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த கிரியேஷன், இந்த பௌதிக உலகங்கள் ச ஆதி தெய்வம். ஹரிபோல். மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? ஆதி தெய்வம், அதாவது இந்த தேவர்கள் எல்லாம் இருக்காங்க, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, சொர்க்கலோகம் பூலோகம் இருக்காங்க. ஆதி யஜ்ஞம், நிறைய யஜ்ஞங்கள் இருக்கு. இந்த யஜ்ஞத்துக்கு எல்லாம் மாம் ஏ விதுகு, இது எல்லாம் என்கிட்ட இருந்து தான் வருது. நான் தான் அதுக்கெல்லாம் ஆதார புருஷராக நான் தான் இருக்கிறேன். அப்படி யாருக்கு தெரியுறதோ, பிரயாண காலே பி ச மாம். பிரயாண காலே, பிரயாண காலேனா நம்ம கடைசி நேரம், நம்ம பிராணம் நம்ம உடம்பை விட்டு எப்படியும் போக போகுது இல்லையா? இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாள் போக தான் போகுது. ஆனா இப்படி ஆதி யஜ்ஞமா, ஆதி பூதமா, ஆதி தேவமா பகவானை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பிரயாண காலேபி, அந்த இறுதி நாட்கள்ல கூட தே விதுர் யுக்த சேதச, நீ எப்பவும் என்ன நினைச்சு நீ என்கிட்ட வருகிறாய் அப்படின்னு சொல்றார். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பௌதிக உலகம், தேவர்கள், இந்த யக்னம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக
தலைவராகவும் கண்ட்ரோலராகவும் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இருக்கிறாரு. எப்போதும் அவரோட மனதை நிறுத்தி கொண்டவர்கள் உடலை விட்டு பிரியும் நேரத்திலும் கிருஷ்ணரை நினைத்து அவரை அடைகிறார்கள். ஓகே, ஸோ இதுதான் இந்த இது. ஸோ எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஈவன் 8வது சாப்டர்ல வரும், அந்த காலே சமா மேவா ஸ்மரன் முக்த்வா கலேபரம் சாய. ஸோ அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? யார் இறுதி காலத்துல என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்கிட்ட வருவாங்க. நீ பூதத்தை நினைச்சா பூதத்துக்கிட்ட போவ, பித்ருக்களை நினைச்சா பித்ருலோகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். நீ தேவர்களை நினைச்சா தேவர்களோட லோகத்துக்கு நீ வந்து போவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஈஸியா பண்ணிட முடியாது. அந்த காலேஜ்ல கிருஷ்ணரை நினைக்கிறது செய்ய முடியாது. அது வந்து ஒரு ரிசல்ட். இப்ப உதாரணத்துக்கு ஏப்ரல் மாசம் +2 எக்ஸாம் நடக்குது, ஜூன் மாசத்துல ரிசல்ட் வருது. நீ ஏப்ரல் மாசத்துல எக்ஸாம் எழுதாம ஜூன் மாசம் வந்து உன்னோட பேப்பரை நீ பார்த்தானா, அதாவது தினமலர் தினத்தந்திலெல்லாம் நம்பர்ஸ் போடுவாங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் போடுறாங்களான்னு தெரியல. ஓகே, இன்டர்நெட் வந்துருச்சு. ஸோ அதில் போய் உன் நம்பரை தேடினா இருக்குமா? ஏப்ரல் மாசத்துல எக்ஸாம் எழுதாம ஜூன் மாசத்துல போய் பேப்பர்ல தேடினா எழுத முடியுமா? அதே மாதிரி தாங்க. இது கிளியரா புரிஞ்சுதா? இன்னைக்கு நீ எக்ஸாம எழுதணும், படிக்கணும். அதை பண்ணாம டெத் டைம்ல பிரயாண காலையில அந்த பிராணம் போற நேரத்துல கிருஷ்ணரை நினைச்சிடலான்னு நம்பக்கூடாது. எவ்வளவு முட்டாள்தனம் +2 எக்ஸாம் எழுதாம ஒருத்தன் நம்பரை தேடுறது. அதே மாதிரி அதை விட முட்டாள்தனம் இப்போ நம்ம பகவானோட நாமத்தை சொல்லி பழகாமல் நம்மளோட இறுதி காலத்தில் பகவானை நினைப்பன்றது அவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஸோ மரணம் என்பது தயாராகும் நேரம் கிடையாது. டெத்துன்றது நம்ம தயாராகக்கூடிய நேரம் இல்லை. டெத்துன்றது நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றத தெளிவுபடுத்தக்கூடிய நேரம், வெளிப்படுத்தக்கூடிய நேரம். அது ரிசல்ட், +2 எக்ஸாம் ரிசல்ட். அது அன்னைக்கு வந்து நீ வந்து ஷோ பண்ண முடியாது. நீ இன்னைக்கு என்ன நம்ம எல்லாம் சாண்டிங் பண்றோம், ஆரத்தி பண்றோம், துளசி பண்றோம், அதோட வெளிப்பாடு, அதோட ரிசல்ட் டே தான் டெத். எல்லாருக்கும் கிளியரா? இது மரணம் என்பது தயாராகும் நேரம் அல்ல. அந்நேரத்துக்கு போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. குலசேகரால் வேற சொல்றாரு, அன்னைக்கு போயிட்டு நீ எதுவும் சொல்ல வைக்காத, எனக்கு மூச்சு அடைக்கும், என்னால பேச முடியாது, எனக்கு கபம் வந்து தொண்டையில அடைக்கும், அதனால நான் இப்பவுமே சொல்லிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார் அவரு இல்லையா? குலசேகர ஆழ்வார் யாரு? வைகுண்டத்துல நாராயணன் பெரிய திருவடியோட கௌஸ்தூப மாலை இங்க வந்து குலசேகர அவர் வந்து நம்மளுக்கு வழி காட்டுறாரு. டே, சாவர நேரத்துல பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. இட் இஸ் நாட் பாசிபிள். யூ ஹாவ் டு டூ இட் நவ். உதாரணத்துக்கு ஹரிசங்கர் பிரபு பார்த்தா விராட் கோலி மாதிரி இருக்கிறாரு. நேரா போய் வேர்ல்டு கப் ஆட முடியுமா? நோ. 5 வயசுல இருந்து பயிற்சி பண்ணணும். 5 வயசுல இருந்து பயிற்சி பண்ணணும். கிரிக்கெட் கிரவுண்ட்ல டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தாதான் அன்னைக்கு 80,000 மக்களுக்கு நடுவில், 1,00,000 மக்களுக்கு நடுவில், உலகம் முழுக்க 10,000 பேர் டிவியில பார்த்துட்டு இருக்கான், 10 கோடி மக்கள் டிவியில பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ப்ரெஷருக்கு நடுவில் விளையாடணும்னா நம்ம 4 வயசு 5 வயசுல இருந்தே பயிற்சி பண்ணணும். ரஞ்சி ஆடி இருக்கணும், IPL ஆடி இருக்கணும், ஜிம்பாப்வே கூட ஆடணும், அயர்லாந்து கூட ஆடணும், அப்புறம் பாகிஸ்தான் கூட, இங்கிலாந்து கூட, ஆஸ்திரேலியா கூட. அப்பதான் வேர்ல்டு கப்ல போய் நம்ம ஷைன் பண்ண முடியும். அதே மாதிரி டெத் டைம்ல நம்ம வந்து இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னா நம்ம இப்பமே தயார் பண்ணிக்கணும். நம்மள இப்பத்துல இருந்தே நம்ம அதுக்காக தயார் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு பிரபுபாதர் தன்னுடைய பர்போர்ட்ல சொல்றது, அசோசியேஷன். முதல் விஷயம் நம்ம செய்ய வேண்டியது வந்து பக்த சங்கத்துல இருக்கணும். பக்த சங்கத்துல இருந்துட்டு என்ன பண்ணணும்? நீ இன்னைக்கு என்ன சாப்பிட்ட, நான் என்ன சாப்பிட்டேன், ட்ரெஸ் வாங்கிட்டியா தீபாவளிக்கு, நான் வாங்கிட்டேன், இன்னைக்கு மருமக குளிச்சுட்டாலா குளிக்கலையா, இத மாதிரி பேசுறதுக்கு வந்து பக்த சங்கம் கிடையாது. பக்த சங்கம்னா பகவத்கீதா, பாகவதம் போன்ற கிருஷ்ணரோட லீலைகளை கேட்கறது, போதயந்தஸ்ச பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ரமந்திச்ச. பக்தர்னா எப்படி இருக்கணும்? போதயந்தஸ்ச, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பா 7வது 8ஆவதுல எப்படி இருக்குப்பா, 8ஆவதுல எப்படி இருக்குப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச,
ராமாயணத்தை நீங்க எனக்கு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கும் இங்க ஒரு என் கூட ஒர்க் பண்றவருக்கும் நாங்க 2 பேர் பிளான்ட் பத்தி எல்லாம் ரிலீவ் பண்ணிக்க மாட்டோம். நாங்க என்ன ரிலீவ் பண்ணோம்னா டெய்லி ராமாயணம். அவன் வந்து எனக்கு ராமாயணம் சொல்லுவான், நான் வந்து அவனுக்கு கீதா சொல்லுவேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் ஷேர் பண்ணாருன்றத சொல்றேன். ரிஷிமுக பர்வதத்துல வந்து சுக்ரீவன் இருக்கான். ஏன்னா அவனுக்கும் அவங்க அண்ணன் வாலிக்கும் சண்டை நடந்துருச்சு. இவன் ஓடி போய் அங்க ஒளிறான். வாலி கொல்லணும்னு இருக்கான். ஆனா வாலிக்கு வந்து ரிஷிமுக பருவத்துக்கு வர முடியாது. வந்தா அவன் தலை வெடிச்சிடும். ஏன்னா ரிஷிமுக பருவம் எப்படின்னா ஈவன் மிருகங்கள் கூட ரொம்ப சைலண்டா இருக்குமா. ரிஷிமுகம்னாவே அதுக்கு அர்த்தமே வந்து ரொம்ப சைலண்ட். அவங்க தியானம், ரிஷிகள்லாம் தியானம் பண்றாங்க, வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த வாலி இதை மாதிரிலாம் பண்ணினதுனால நீ இதுக்குள்ளால இந்த ஏரியாக்குள்ள வந்தாவே அவன் தலை வெடிச்சிடும்ட்டு சாபம் இருந்தது. அதனால இந்த இடம் தான் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லி சுக்ரீவன் போய் அங்க போய் உட்காந்துக்கிட்டான். வாலி இங்க மட்டும்தான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேர் நடந்து வர்றத மேல இருந்து பாக்குறாங்க. மலையில இருந்து காட்டுக்குள்ள 2 பேர் ரொம்ப ஜோதியா ஜெகஜோதியா வராங்க. ஆஹா, இது எப்படி இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. அவர் வர்ற வழியில எல்லாம் பூக்கள் பூக்குது, மரங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு கம்பர் வந்து ராமாயணத்துல வர்ணிக்கிறாராம். அவ்வளவு அழகா இருந்ததாம். வர வர ஐயோ பெருமாள் வந்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே வந்து அவங்க சேவையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூக்கள்லாம் உடனே டக்கு டக்குன்னு மலர்ந்து அவருக்கு வாசனையை கொடுக்கறது, நிழலை கொடுக்கறது அப்படின்னு எல்லாம் பண்றாங்களாம். இத சுக்ரீவன் மேல இருந்து பார்த்துட்டு என்னடா 2 பேர் வராங்க, ஒருவேளை வாலி வர முடியலன்னு வேற யாராவது நம்ம கூட சண்டை போடுறதுக்கு விட்டுருக்கானா, நீ போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமனை வந்து அனுப்புறாங்க. ஹனுமன் வேற ரூபத்துல போய் ராமர் முன்னாடி நின்று நீ யாரு என்ன இதெல்லாம் கேட்கறதுக்காக போறாரு. அப்ப அங்க பணிவை பாருங்க. நீ ஏன் வந்தன்னு சொல்லிட்டு கேட்க கூடாது பெரியவங்கள. அப்போ அந்த இடத்துல சுக்ரீவன் ஹனுமன் என்ன கேட்கறாங்கன்னா, ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே. இது வரைக்கும் அவரும் சொல்லல நான் ஏன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. யாரு? ராமரும் லக்ஷ்மணும் சொல்லல. அப்போ நான் சுக்ரீவன், நான் வந்து என்னோட எஜமானன் வந்து சுக்ரீவன், அவரோட அடிமை நானு. அவருக்கு நான் என்ன சொல்லணும்? சீத எட்டிகேட். பெரியவங்க கிட்ட எப்படி கேட்கணும்? டைரக்டா கேட்க கூடாது, மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்க கூடாது. ஏன் வந்தீங்க? உதாரணத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு மாமா வராங்க, வரதராஜன் பிரபு அப்படி வராரு. சொல்லுங்க பிரபு, தாத்தா என்னத்துக்கு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டக்கூடாது. ஆனா நம்ம ஜென்ரலா இப்ப அதெல்லாம் சாதாரணமா ஆயிப்போச்சு, கரெக்டா இல்லையா? பட் எப்படி கேட்கணும்? கிட்ட என்ன சொல்ல அப்படின்னு கேட்கணுமா? அம்மா கிட்ட என்ன சொல்லணும்? மேபி இவர் ஏதாவது சொல்ல வந்திருக்கலாம், இல்ல அப்பாட்ட கேட்க வந்திருக்கலாம், ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கலாம், தண்ணி வரல, ஏதாவது சொல்றதுக்கு இருக்கலாம். ஆனா அது எப்படி கேட்கணுமா? டைரக்டா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க கூடாதான். நான் அம்மா கிட்ட என்ன சொல்ல அப்படின்னு கேட்டேன்னா உடனே அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சுறாரு. அம்மாட்ட சொல்லு, எனக்கு வந்து ஃபோன் நம்பர் வேணும், அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம போதயந்தச்ச பரசவம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கணும். கதையந்தச்ச, பகவானோட கதைகளை, இது நல்லா இருந்ததா இல்லையா? ஹனுமர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசியிருக்காரு. இது ஒரு சின்ன விஷயம்தான், பட் இது நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணா, நம்ம பெரியவங்க கிட்ட நம்ம அப்ளை பண்ணா, பிள்ளைங்க அப்பா கிட்டயோ தாத்தா கிட்டயோ அம்மா கிட்டயோ இதெல்லாம் அப்ளை பண்ணா எவ்வளவு இருக்கும். இப்பெல்லாம் வந்து என்ன ஃபேஷனு, அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுறது, வாடா போடான்னு சொல்லி கூப்பிடுறது தான் ஃபேஷனு. ஓகே, அன்புல 1-2 வாட்டி சொல்லிக்கலாம், பட் இந்த மாதிரி எட்டிகேட்டை ஃபாலோ பண்ணா எவ்வளவு அழகா இருக்கும் இந்த உலகம். இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா வாயில கெட்ட வார்த்தை, அது இது, ஒரு மரியாதை இல்ல. வாத்தியார் இந்த பக்கம் போக அவன் கிடக்குறான், கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தை பண்ணி குருமார்களை சொல்றது கரெக்டா இல்லை. ஏன்னா டீச்சர் எங்க இருந்தாலும் டீச்சர் இஸ் எ குரு. அது பரதநாட்டியம் இருந்தாலும் கிளாஸா இருந்தாலும் சரி, கராத்தே கிளாஸா இருந்தாலும் சரி, ஆன்மீக குரு இஸ் எ குரு. வி ஹாவ் டு கிவ் தட் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட். எப்படி துரோணாச்சாரியாருக்கு அர்ஜுனன் கொடுத்தான், அதனால அவன் ஷைன் ஆனான். ஸோ நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்குமோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஷைன் ஆகணும்னா குரு பக்தி இருக்கணும். அது எந்த டிபார்ட்மெண்ட்டால இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ நம்ம வாழ்நாள் முழுக்க எப்படி அசோசியேஷன் பண்றோம்? இந்த மாதிரி பகவானோட கதைகளை கேட்டு பகவானை நினைச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட, உதாரணத்துக்கு நாங்க ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தரை போய் பார்க்க போயிருந்தோம். அப்போ நாகர்கோவில் டெம்பிள் பிரசிடென்ட் எங்க கூட இருந்தாரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி நேரம் ஜர்னி. அப்போ அவர் வந்து அந்த முழுக்க ஒரு கேம் விளையாடினார். எங்க பசங்க எல்லாம் இருந்தாங்க, பசங்க என் பொண்ணோட மோக்ஷிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. 1 ஹவருக்கு கேம். அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒட்டகத்தை பார்ப்பாரு, திடீர்னு காரை பார்ப்பாரு,
திடீர்னு தண்ணி வண்டியை பார்ப்பாரு, அவரு சொல்லுவாரு தண்ணி அப்படின்ட்டு, எங்க தண்ணி வண்டி போகுது தண்ணி அப்படின்னு. நம்ம அதுக்கு ரிலேட்டடா ராமாயணத்திலயோ மகாபாரதத்திலயோ பகவத்கீதையிலயோ பாகவதத்திலயோ ஒரு ஸ்லோகமோ ஒரு கதையோ ஒரு இன்சிடென்ட்டோ சொல்லணும். அப்படி நம்ம பார்க்கறதுல எல்லாம் பகவானை பார்க்க நம்ம வந்து முயற்சிக்கும் அப்படின்னு ஒரு விளையாட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் விளையாடணும். சூப்பரா இருந்துச்சு அந்த கேம் எல்லாருமே. ஸோ கார்ல போர் அடிக்காம போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கணும். ஸோ பக்த சங்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பக்த சங்கத்துல ஜபம் பண்ணணும், பக்த சங்கத்துல கேட்கணும், பகவத்கீதை பாகவதம் பண்ற விஷயங்கள, அப்புறம் பகவானை வந்து மற்ற நேரத்தில் நினைக்கணும். ஓகே. ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க கிருஷ்ணரை இறக்கும் போது நினைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனா பிரபா சொல்ல நினைக்க முடியாது. நீ கிருஷ்ணரோட வாழ்ந்தால்தான் நீ இறக்கும் போது நேச்சுரலா கிருஷ்ணரை நினைக்க முடியும். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம இறக்கும் போது அந்த பையனை நினைக்கணும் பேரனை நினைக்கணும்னா அது நேச்சுரலாவே நடக்கும். கரெக்டா? நம்ம பணத்தை பத்தி நினைக்கணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். என் பேத்தியை பார்க்கணும், என் பேரனை பார்க்கணும். எஸ், இட் வில் ஹேப்பன் நேச்சுரல். ஏன்? நீ அவங்களோட வாழ்ந்திருக்க. நீ பேரனோட வாழ்ந்தா பேரனை பார்க்கணும், பேத்தியோட வாழ்ந்தா பேத்தியை பார்க்கணும், பையனோட வாழ்ந்தா பையனை பார்க்கணும். கரெக்டா? அப்ப நீ கிருஷ்ணனோட வாழ்ந்தால்தான் இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை நினைக்க முடியும். பிரபு, ஒரு இது சொல்றேன் நானு. சொல்லுங்க. அதுதான் சொல்லுவாங்க, சாவர நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாதுன்னு. வேலைக்கு ஆகாது. சூப்பர். பாருங்க, எல்லாம் இயற்கையா நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஈஸியா கொடுத்துருக்காங்க. நம்ம அதோட முக்கியத்துவம் தெரியல. ஓகே. சோ அதை நம்ம வேற எதுக்கெல்லாம் வச்சிருக்கோம். ஆனா உண்மையான இது என்னது? இப்போ நம்ம நினைக்கணும், இப்போ நம்ம கிருஷ்ணரோட வாழணும். மிருகம் தான் வந்து எப்பவுமே சர்வைவல்காக, சர்வைவல்னா என்னது? தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக எப்பவுமே வாழ்ந்து கொண்டு இருக்கும். எது? மிருகம். எங்க படுக்கலாம் எங்க தூங்கலாம், எங்க படுக்கலாம் எங்க தூங்கலாம். இது 2 தான் வேலை. நடுவுல சீசன் வந்துச்சுன்னா ஜோடியை தேடும். இதுதான் அதோட வேலை. பட் மனுஷன் அந்த மாதிரி கிடையாது. மனுஷனோட லைஃபே வந்து டு ப்ரிப்பேர் டு பிரேக் த செயின். இந்த பிறப்பு இறப்பு சங்கிலியை அறுப்பதற்கு. நம்ம குடும்பத்துல எல்லாம் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. எனக்கு இப்ப ரீசெண்டா இருந்தது எங்க அம்மா. ஓகே. ஸோ வி நோ ஹவு பேட் இட் இஸ். அது எவ்வளவு மோசம் அப்படின்றது தெரியுது. ஸோ அதை நம்ம திருப்பி என்ஜாய் பண்ணக்கூடாது. இந்த மனுஷ ஜென்மத்தை விட்டானா அதை நம்ம 1 கோடி வாட்டி என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கும். என்ஜாய் இல்லை, அது அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஸோ பெட்டர் வி வில் ப்ரிப்பேர் அவர் லைஃப். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நம்ம வாழும்போது, சமைக்கும் போது, வேலை செய்யும் போது, வண்டி ஓட்டும் போது, எந்த நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோமோ அதுல நம்ம என்ன பண்ணணும்? பகவானை சேர்த்துக்கணும். ஒரு டிவோட்டி நம்ம குரூப்ல தான், யாருன்னு ஞாபகம் இல்லை, அவங்க வந்து வெளியில போறேன்னு சொன்னாவே நான் டெய்லர் கடைக்கு போறேன், நான் துணி கடைக்கு போறேன்னு போக மாட்டாங்களாம், காய் வாங்க போறேன்னு போக மாட்டாங்களாம், நான் பிள்ளையார் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நான் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு வாங்கலாம். ஏன்னா அவங்க வெளியில போனாவே அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே துணியை வாங்கிட்டு அப்படி வருவாங்களாம். இல்ல இந்த பக்கம் போனாங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணனோட வாழ்ந்தால் மட்டுமே நம்ம, உதாரணத்துக்கு எங்களோட பழைய பிரசிடென்ட் ராதா ஜெயந்தாஸ் பிரபு, அவர் எப்படி போவார்னா, வீட்டுல இருந்து வெளியில எடுத்தாவே, காரை வெளியில எடுத்தாருன்னா வலது கை பக்கம் தான் போவார். அதே மாதிரி அவர் எந்த பக்கம் போனாலும் ஆனா வலது கை பக்கம் தான் போகணும். எந்த ஊருக்கு போனாலும் ரிட்டர்ன் வரும்போது இடது பக்கத்துல இருந்து வருவார். ஏன்னு சொன்னா அவங்க வீட்டுல விக்கிரகம் இருக்கான். இன்னைக்கு நான் காலையில டியூட்டிக்கு இப்படி போறேன், வரும்போது இப்படி வந்தேன்னா நான் ஒரு பிரகாரம் சுத்திட்டேன் என் பெருமாளை. இவ்வளோ கான்சியஸ் பாருங்க. வீட்டுல இருந்து வெளியில போறதுக்கு கூட அவர் இந்த பக்கம் இடது கை நல்லது வலது கை நல்லதுன்றது இல்லை. நம்ம வந்து பிரகாரம்னா இடதுல இருந்து வலதுக்கு சுத்தி வர்றது. அந்த இதை வந்து கார் எடுத்துட்டு டியூட்டிக்கு போகும்போது, கடைக்கு போகும்போது, எப்ப போனாலும் இந்த பக்கம் போவாரு, வரும்போது இந்த பக்கம் இறங்குவார். வீட்டை வந்து ஒரு சுத்தணுமா அவருக்கு, ஏன்னா அதுக்குள்ள என் கிருஷ்ணர் இருக்காருன்றார். எவ்வளவு அருமை பாருங்க. இப்படி நம்ம கிருஷ்ணரோட வாழ்ந்தால்தான் நம்ம இது பண்ண முடியும். ஒரு சின்ன அனாலஜி நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. போன் சார்ஜ். அவசரத்துக்கு போன் பேசணும்னா அந்த நேரத்துக்கு நீ பேச முடியுமா? இல்ல, நீ ஏற்கனவே சார்ஜ் குத்தி வச்சு அதுல சார்ஜ் இருந்தாதான் கடைசி நேரத்துல பேச முடியும். அதனால நம்ம டெய்லி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், எல்லாரும் சாண்டிங் பண்ணுவோம். ஸோ தட் நம்மளோட கடைசி காலத்துல எப்படி பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி போனாரு, கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லாருமே மகானோட நாமத்தை சொல்லி, இந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்லி, இங்க நிறைய ஸ்லோகங்கள் சொல்றாங்க, நிறைய வாட்டி சொல்றோம், இது மனப்பாட ஸ்லோகம் செய்யுங்க அப்படின்ட்டு. எத்தனை பேர் பண்றீங்கன்னு தெரியல. இதெல்லாம் பண்ணி வச்சா வாயில அது வரும். இல்லைன்னா என்ன வரும்? அந்த மாதிரி பாட்டு தான் வாயில வரும் இல்லையா? என்னது அது? ஓகே, சினிமா பாட்டு இன்னைக்கு வேணாம். ஓகே, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா?
ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம யாரோட வாழ்றோம்? பணத்தோட வாழ்றோமா, சொந்தத்தோட வாழ்றோமா, வீட்டோட வாழ்றோமா, இல்ல கிருஷ்ணரோட வாழ்றோம் அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசிக்கணும். இறுதி நேரத்தில் கிருஷ்ணரை நினைப்பது ஒரு அதிர்ஷ்டம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் அவரை நினைத்து வாழ்ந்ததன் இயல்பான பலனே இறக்கும் தருவாயில் நாம் கிருஷ்ணனை நினைக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரி ஓம் தத் சத். ஓம் அஜ்ஞானந்த மகதஸ்ய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் யாசும் ததோ ஜெயமுதிரேத் நஷ்டப்பிராயேஷு அவத்ரேஷு நித்யம் பாகவத சேவம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கேதே கிரும் யத் கிருபா தமஹ மந்தே ஸ்ரீ குருவிண்ணதாரிணம் ஸ்ரீ பரமானந்தம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸோ சந்திரசேகர் பிரபு சொல்றாரு, மார்னிங் வாக் ஐ ஃபாலோ திஸ் பிரதட்சணம் ப்ராக்டிஸ். வாவ், அமேசிங். வாக்கிங் போறது பிரதட்சணம். இப்போ அவங்க சென்னையில இருக்காங்க, கிராமத்துல இருக்கிறவங்க ஊர்ல எல்லாம் நல்ல பெரிய பெரிய கோயில் இருக்கும், எங்கேயோ போய் வாக்கிங் போறது. கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு 50 சுத்து 100 சுத்து சுத்துங்க இல்லையா? தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஓகே, ஃபைன். இன்னைக்கு தேங்க்யூ சந்திரசேகர் பிரபுஜி, யூ ஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பாகவதத்துல வந்து நாரத முனி துவாரகாக்கு வந்து பாக்குறாரு இல்லையா? சில டைம் நம்ம வெளியூர்ல இருக்கும்போது நம்ம வீட்டுல எங்கேயாவது ஒரு கல்யாணம் நடந்துரும். எப்பா நான் வெளியூர்ல இருந்தப்பா, நான் அமெரிக்கா போயிருந்தேன் பையனை பார்க்க, அதனால கல்யாணம் அட்டன் பண்ணல, அதனால இப்ப பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு கிஃப்ட் எடுத்துட்டு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி நாரத முனி வந்து கிருஷ்ணா நீ பாட்டு திடீர்னு 16,000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு, அதனால என்ன எப்படி பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணு பண்றதுக்கே பயந்து போய் பிரம்மச்சாரியா சுத்திக்கிட்டு இருக்கேன், நீ 16,000 பண்ணிட்டு நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு பாக்குற மாதிரி நாரத முனி வந்து எங்க வராரு? துவாரகாக்கு வராரு. சரிங்களா? ஸோ துவாரகாக்கு வரும்போது நாரத முனி பார்க்கறாரு, அங்க ஏகப்பட்ட அரண்மனைகள், ஏகப்பட்ட அரண்மனைகள். அந்த அரண்மனைகளுக்குள்ள பார்த்தான்னா இந்த அரண்மனையை பார்த்தாலும் கிருஷ்ணர் இருக்காரு, அந்த அரண்மனையில பார்த்தாலும் கிருஷ்ணர் இருக்காரு. அங்க ஒரு ராணியோட கிருஷ்ணர் வந்து தலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ராணி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பிள்ளைங்களுக்கு குளிப்பாட்டிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அவர் வந்து கிருஷ்ணர் வந்து இப்படி எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறது அவர் வந்து நாரத முனி வந்து பாக்குறாரு. ஸோ ஒரு மனிதன் இல்ல ஒருத்தர் 16 கட்டிட்டு நீ என் கால் அமுக்கு, நீ என் கை அமுக்கு, நீ சோத்த பண்ணு, நீ வந்து பெட்டிங்க பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த புத்தி கிடையாது. அதெல்லாம் நம்ம புத்தி. பட் ஏன்னா சின்ன வீடு பாக்கியராஜ் படம் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த புத்தி இருக்கும். ஓகே, பட் கிருஷ்ணா இஸ் நாட் லைக் தட். நம்ம வந்து கிருஷ்ணரை நம்மளோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கிருஷ்ணா இது எப்படி பாசிபிள்? 16,000 நியூட்டு. இதெல்லாம் பாசிபிள், அதனால்தான் அவர் கடவுள். கரெக்டா? அதனால்தான் அவர் பகவான். இதெல்லாம் நம்மளுக்கு பாசிபிள் இல்லை. நம்மளால 2 கூட நம்மளால எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. கரெக்டா இல்லையா? 2 கூட நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. உதாரணத்துக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு அனுகுலா வந்து வேலையில இருக்கும்போது ஃபோன் பண்றா, ஏமா பக்கத்து வீடு எரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் என்ன பண்ண முடியும்? நான் இங்க இருக்கேன். சரின்னு சொல்லிட்டேன். போலீஸ்காரங்க வந்து எல்லாரும் வெளியில போக சொல்லிட்டாங்க டக்குன்னு. உடனே நான் சொன்னேன், வேணா ஒரு பாஸ்போர்ட் எடுத்துக்கோ, இல்லை சர்டிஃபிகேட் அதை என்ன எடுத்துக்கோ, பசங்களை கூட்டிட்டு நீ வெளியில போ, நைட்டு 1 மணி 2 மணிக்கு முடிஞ்சா எடுத்துன்னு போ, இல்லைன்னா கிளம்பிடு நீ அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி ரோட்ல நின்னாங்க. நான் இங்க இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்து அங்க போனேன். ஸோ என்னால என்ன ஆச்சு, டக்குன்னு அங்க போக முடியாது. இங்க இருந்து நான் திருப்பி 35 கிலோமீட்டர் தாண்டி போனோம் இல்லையா? ஸோ இது பகவானால மட்டுமே சாத்தியம். ஒருத்தரா இல்ல, 2 பேரா இல்ல. நம்ம ஏற்கனவே ராசா டான்ஸ்ல கூட பார்த்தோம். பகவான் என்ன பண்றாரு, ஒரு கோபியரோடையும் தனித்தனியாக ஆடுறாரு. அதே மாதிரி இங்க ஒரு ராணியோடையும் அவங்களோட பாசிபிள்ல பகவான் வந்து அங்க சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ கிருஷ்ணா இஸ் அன்லிமிட்டட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வந்து நம்மளோட லிமிட்டட் புத்தியில இதை வந்து புரிஞ்சுக்க முடியாது. இதனாலத்துக்கு ஒரு நாள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஈசல் மனுஷனை பத்தி புரிஞ்சுக்க முடியுமா? இவங்க எப்படிப்பா இவ்வளோ சாப்பிடுறாங்க? கரெக்டா இல்லையா? நம்ம ஒரு வேளைக்கு நம்ம 1/2 கிலோ சோறு சாப்பிடுவோம். கரெக்டா இல்லையா? நம்ம சோறும் குழம்பையும் சேர்த்தனா 1/2 கிலோ தாராளமா வரும். ஆனா ஒரு ஈசலால என்னது 1/2 கிலோவா? அது என்ன நினைக்கும், எங்க மொத்த கிராமமே நாங்க வந்து 100 ஜெனரேஷன்ஸ் இருந்தா கூட எங்களால 1/2 கிலோ சோறு சாப்பிட முடியாது. நீங்க எப்படிப்பா ஒரே வேளையில சாப்பிடுறீங்க? கரெக்டா? அதால புரிஞ்சுக்கவே முடியாது. கரெக்டா இல்லையா? ஒரு ஈசல் எறும்பு காலையில பிறக்கும், சாயந்தரம் செத்து போயிடும். அது அந்த ஒரு மழைக்காக வரக்கூடிய ஈசல் எறும்பு, அதால இதை ஜீர்ணிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம பகவானை உடனே நம்மளுக்கு ஒப்பாக பார்த்தா அது என்னைக்குமே ஒப்பாகாது. அது ஒப்பில்லாதவர் அவரு. அதோ பேர் என்னது?
அதோக்ஷஜ. சவை பும்சா பரோதர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜ. அஜோக்ஷஜனா புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். சவை பும்சா அப்படின்னு சொல்லுங்க. ஒப்பிலியப்பன். ஒப்பிலாப்பன். எஸ். அவர் வந்து கம்பேரே பண்ண முடியாது, எதற்கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ஹி இஸ் அன்கம்பேரபிள். நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி எப்படி ஒரு கப்பு தண்ணியை வச்சுட்டு நீ கடலை வந்து மெஷர் பண்ண முடியுமா? உங்ககிட்ட ஒரு கப்பு கொடுக்குறேன், கடல்ல எவ்வளவு தண்ணின்னு அளக்க முடியுமா? கிணத்துல இருக்கிற தண்ணியை அளக்கிறது முடியாது. வேணா ஒரு பக்கெட்ல இருக்கிற தண்ணி சொன்னீங்கன்னா காலையில இருந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முடிஞ்சிங்கன்னா ஒரு கப்பு தண்ணியை வச்சு அளந்துடலாம். மொத்தம் இதுல 1020 கப்பு தண்ணி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ஒரு கிணத்தை அளக்க முடியுமா? ஒரு கடல் அளக்க முடியுமா? அதே மாதிரி பகவானை நம்மளோட இந்த புலன்களுக்கு வைத்துட்டு அவருக்கு பண்ண முடியாது. ஆனா பாகவதம் என்ன சொல்லுது? சவை பும்சா, எல்லா மனிதர்களும், நீ ஆணாரு பெண்ணாரு வயசானவங்களாரு சின்னவங்களாரு குழந்தையாரு, சவை பும்சாம், ஆல் த ஹியூமன்ஸ். சவை பும்சாம் பரோதர்மா, எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் டியூட்டி. எஸ், நீ மனைவியை பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ, வீட்டை பார்த்துக்கோ, மாமியாரை பார்த்துக்கோ, மாமனா எல்லாம் பார்த்துக்கோ, அதெல்லாம் ஒரு தர்மம் தான். ஆனா பரோதர்மா என்னது? சவை பும்சா பரோதர்மம் யதோ பக்திர் அதோக்ஷஜே, அந்த அதோக்ஷன் புலனுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு சேவை செய்வது. அதை விடக்கூடாது. ஸ்கூலுக்கு போறியா? போடா ராஜா, நோ ப்ராப்ளம். பட் முதல்ல விஷ்ணு சஹஸ்ரம் படிச்சுட்டு போ, 4 ரவுண்டு சாண்டிங் பண்ணிட்டு போ. திஸ் இஸ் யுவர் பிரைமரி. பல்லு தேக்காம என்னைக்காவது சோறு கொடுக்குறீங்களா? கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி நீ சாண்ட் பண்ணு. அப்புறமா போ, சாயந்தரம் ஆனா விளக்கேத்து, ஆரத்தி பண்ணு. நான் பூ கொட்டி மாலை போடுறேன், நீ ஆரத்தி பண்ணு. ஹஸ்பண்ட் ஒரு வேலை செய்யட்டும், நம்ம ஒரு வேலை செய்யட்டும். ஆளுக்கு எல்லாருமே பகிர்ந்து செய்யணும். நீங்க சமையலை பண்ணுங்க, ஹஸ்பண்டை வந்து ஆஃபர் பண்ண சொல்லுங்க, இல்ல பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணுங்க ஆஃபர் பண்றதுக்கு. சவை பும்சா எல்லாருமே. என்னமோ கிருஷ்ணர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான், வேலைக்கு போறவங்களாம் பெரிய 2 கொம்பு இருக்கிறதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. எவ்ரிபடி ஷுட் டு. ஓகே. சோ இங்க வந்து அந்த கிருஷ்ணர் எப்பேற்பட்டவர், அந்த கிரேட்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? சேவை பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப ரஜினிகாந்த் உங்க வீட்டுக்கு வராங்க. நேற்றுக்கு தான் அனுகுலா மாதாஜி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக், சார் என்ன சார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்க, உட்காருங்க சார் அப்படின்னு சேவை பண்றல. அப்போ இவ்வளோ பெரிய உயர்ந்த கிருஷ்ணர் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? சேவை பண்ணணும். அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நான் சேவை பண்ணாம உட்காந்துக்கிட்டு ஒரு ஆர்த்தி பண்றதுல ஒரு சாண்டிங் பண்றதுலன்னா அப்பனா நம்ம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். பகவானோட மகிமையை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கல, அப்ப நம்ம இந்த ஜென்மத்துக்கு போறதுக்கு இல்லை அப்படின்றது நம்மளுக்கு இதுல இருந்து தெரியுது. அடுத்தது நாரத முனி அந்த இதை வந்து வர்ணிக்கிறாரு, துவாரகா சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கங்க பூங்காக்கள், ஃபவுண்டன்ஸ், பறவைகள், அழகழகா தாமரைப்பூ இருக்கக்கூடியது, ஏகப்பட்ட ஜுவல்லரி, ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கு, நகையும் இதுவுமா. ஓகே. ஆனா எல்லாத்துக்கும் மையமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். இது வந்து துவாரகா வந்து கிருஷ்ணரோட ஐஸ்வர்யத்தை காட்டக்கூடியது. பிருந்தாவன் வந்து கிருஷ்ணரோட பிரேமையை காட்டக்கூடியது. துவாரகால கிருஷ்ணரோட ஐஸ்வர்யங்களை காட்டப்படும். ஓகே. ஐஸ்வர்யா கிருஷ்ணர், துவாரகேஸ்வர், அவர் வந்து ஐஸ்வர்யா கிருஷ்ணர். ஓகே. சோ அந்த இது எல்லாமே அப்படி இருக்கு. இதே மாதிரி இன்னொரு இடம் இருந்தது, ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வாஸ் எ கோல்டன் சிட்டி. அது வந்து குபேரன் கிட்ட இருந்தது. ராவணன் கிட்ட போறதுக்கு முன்னாடி அது குபேரன் கிட்ட இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுல பண்ணாங்க. அதுல ஆசைப்பட்டுதான் ராவணன் வந்து குபேரன் அடிச்சு துரத்திட்டு ராவணன் வந்து உட்கார்ந்துக்கிட்டான். இப்போ துவாரகாவும் கோல்டுல பண்ணியிருக்குது. தங்கம், வைடூரியம் எல்லாம் இழைச்சிருக்காரு விஸ்வகர்மா. ஸ்ரீலங்காவும் இருந்தது. ரெண்டுத்துல என்ன வித்தியாசம்? துவாரகால கிருஷ்ணர் மையமா இருக்காரு, ஆனா ஸ்ரீலங்கால கிருஷ்ணரோ ராமரோ மையமாக இல்லை. அப்ப நம்ம வீடு எப்படி இருக்கணும்? நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி 2 ரூமோ 3 ரூமோ ஏதோ ஒன்று கட்டியிருக்கீங்க. ஒரு வீடோ அபார்ட்மெண்ட்டோ வில்லாவோ பங்களாவோ ஏதோ ஒன்று கட்டியிருக்கீங்க. அப்ப அங்க கிருஷ்ணர் மையமா இல்லைன்னா அப்ப நம்மெல்லாம் யாரு? ராவணன். நம்மெல்லாம் யாரு? அசுரன். ரொம்ப கஷ்டமா இருக்கோ இந்த மாதிரி சொல்றது, பட் உண்மை அதுதானே. நம்ம கிருஷ்ணரை மையமா வைக்கல, நான் ரெண்டுமே கோல்டன் இல்லையா? ஓ, அங்க பாகவதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹரிபோல் ஆரத்தி நடக்கிறது. நான் இங்க வேலையில இருக்கேன். ஓகே. சோ ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம வீடு இருக்கணுமா? துவாரகா மாதிரி நம்ம வீடு இருக்கணுமா? சார் எங்க வீட்டுல 60 இன்ச்சு டிவி இருக்கு சார், வெளியில காரு, டொயோட்டோ காரு நிக்குது சார், எங்க வீட்டுல டபுள் ஏசி, 2 டன் ஏசி 8 போட்டிருக்கேன் சார். எல்லாம் என்னது? ஸ்ரீலங்கா தான். அங்க கிருஷ்ணர் மையமா வச்சு அங்க கிருஷ்ணருக்கு சேவை அதெல்லாம் நடக்கலன்னா இது என்னது? இட் இஸ் ஆல்
ஸ்ரீலங்கா. அடுத்தது விஸ்வகர்மா இந்த துவாக்கைய பண்ணியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? தேவர்களோட ஆர்கிடெக்ட் அவரு. எப்படி நம்மளுக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்களோ அதே மாதிரி தேவலோகத்தோட ஆர்கிடெக்ட் அவரு. கிருஷ்ணர் நினைச்ச மாத்திரத்துல வந்து இவ்வளவு பெரிய சிட்டி தர்றாருன்னா அப்ப தேவர்களோட பொசிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இது மூணாவது விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி எல்லார் வீட்லயும் எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ருக்மணி யாருன்னா லக்ஷ்மி தேவியோட அம்சம், எக்ஸ்பான்ஷன். எப்படி கிருஷ்ணர் வந்து ராமரா அப்படிலாம் வராரோ அதே மாதிரி லக்ஷ்மி தேவி வைகுண்டத்துல இருந்து ருக்மணியா வரா. ஆனா அந்த ருக்மணி பார்த்தனா அவங்க வீட்டுல அந்த பேலஸ்ல ஆயிரக்கணக்கான பணிப்பெண்கள் பணியாட்கள் இருந்தாலும் கிருஷ்ணருக்கு பர்சனலா சாப்பாடு போடுறாங்க. பர்சனலா அவர் சாப்பிடும்போது ஃபேன் வீசுறாங்க. அந்த அம்மா பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த அம்மா கூட சாருக்கு சாப்பாடு போடு. நிறைய வீட்டுல இது நடக்கும், பார்த்திருக்கீங்களா? சார் தண்ணி கேட்கிறாரு, கொண்டு போய் கொடுங்க. இந்த அம்மா கொடுக்க மாட்டாங்க. சாரு தண்ணி கேட்கிறாரு, போய் கொண்டு போய் கொடு. ஆனா இங்க பாருங்க, லக்ஷ்மி தேவி கிருஷ்ணரை எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் அந்த அம்மா அவ்வளோ பேர் இருந்தாலும் பர்சனலா செய்யறாங்க. ஏன்? நம்ம எல்லாருமே சேவகர்கள். ஸோ எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் நம்ம கைப்பட நம்ம பூவை கோக்கணும், நம்ம ஆரத்தி பண்ணணும். ஆளை வச்சு பண்றது கிடையாது, நம்ம பர்சனலா சேவை பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்மளோட உண்மையான பொசிஷன். நம்ம எல்லாம் பகவானோட சேவகர்கள். இது ரெண்டாவது. அடுத்தது நாரத முனி உள்ள போயிட்டாரு வீட்டுக்குள்ள. அவரால் 16,000 பிரிக்க முடியாது. அவர் வந்து என்ன பண்றாருன்னா ருக்மணி வீட்டுக்கு போறாரு. லக்ஷ்மியும் பார்த்த மாதிரி இருக்குவேன் அப்படின்றதுனால ருக்மணி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க நாரத முனி எல்லாம் பண்றதெல்லாம் பாக்குறாரு. கிருஷ்ணர் ஃபேன் வீசுறது, ருக்மணி ஃபேன் வீசுறது அதெல்லாம் பாக்குறாரு. நாரத முனியை பார்த்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு? எழுந்து நிக்கிறாரு. அவரை வந்து கும்பிடுறாரு. நாரத முனியை இம்மீடியட்டா ஒரு ஆசனத்துல போய் உட்கார வைக்கிறாரு. அவரோட காலை கழுகுறாரு. நாரத முனியே கிருஷ்ணரோட டிவோட்டி. ஆனால் கிருஷ்ணர் நாரத முனியோட காலை கழுகுறார், நாரத முனியை காலை கொடுக்கிறார். பொசிஷன் பாருங்க. பகவான் எப்படி ஒரு பர்சனலா ஒரு எக்ஸாம்பிளா நடந்துக்கிறாரு. நம்ம என்ன கேட்கிறோம்? கிருஷ்ணர் 16,108 மனைவி ஏன் கட்டினாரு? என்னைக்காவது கேட்டிருக்கோமா? கிருஷ்ணர் பரம்பொருளா இருந்து கூட அவர் வந்து நாரத முனியோட கால் கழுவுறாரு. நானும் காலை கழுவிட்டோமான்னு யார் காலையாவது கழுவுறியா? அவங்க அப்பா அம்மா காலை தான் நீ கழுவுறீங்க? கிடையாது. கல்யாணம் பண்ணது மட்டும் இவனுக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கரெக்டா இல்லைங்களா? வக்ர புத்தி. திஸ் we have to learn. அவர் பரம்பொருளா இருந்தா கூட நாரத முனி வரும்போது நாரத முனிக்கும் தெரியும் அவர் தான் பரம்பொருள்னு. இன் ஸ்பைட் ஆஃப் தட் சோசியல் இது இந்த மாதிரி இருக்கு. இதுதான் வேதத்துல போட்டிருக்கு. அதனால இவரும் தன்னுடைய காலை கொடுக்கிறாரு, கிருஷ்ணரும் அவரோட காலை வந்து கழுகுறாரு. இன்னைக்கெல்லாம் ஒருத்தங்களுக்கெல்லாம் காலை தொட்டு கும்பிடுறதே வருத்தம். காலை கழுவுறதெல்லாம் பார்த்ததே இல்லை நிறைய பேர். அந்த கல்யாணத்துல ஒரு சில கல்யாணத்துல அந்த சடங்கு இருக்கும். கரெக்டா இல்லையா? ஒரு தாம்பலத்துல வச்சு கல்யாணம் கட்டணும், பொண்ணை கட்டணுன்றதுனால எல்லாத்தையும் செய்வான். காலில் 10 பேர் காலில் விழுவான் இல்லையா? அந்த காமத்தினால எல்லாத்தையும் செய்யறான இல்லையா? வேற எதுக்கும் அவன் வந்து செய்யறதில்லை இந்த காலத்துல எல்லாம். ஸோ நாரத முனியோட காலை தொட்டு வணங்கி வைஷ்ணவர்களை, ஒரு ஆச்சாரியரை, ஒரு குருவை இந்த மாதிரி தைரியத்தோட பணிவோட நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்றது கிருஷ்ணர் பர்சனலா காமிக்கிறார். ஏன்னா குரு இஸ் ஆல்வேஸ் எ குரு. அந்த ரேங்குக்கு இனி எவ்வளோ, உதாரணத்துக்கு சங்கராச்சாரியார் சொல்றார், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம் இருக்கு. உன் தலை நீ பெரிய ராஜாவா கூட இருந்துக்கோ, ஆனா உன்னோட தலை அந்த குருவோட திருவடியை தொடல அப்படின்னு சொன்னா அந்த தலை உன் தலையில இருந்து என்ன புண்ணியம்? அதுல வைரம் இருக்கட்டும், கிரீடம் இருக்கட்டும், ஆனா அந்த தலைக்கு ஒரு மரியாதை கிடையாது, வேஸ்ட். சங்கராச்சாரியார் சொல்றாரு, உன்னோட குருவோட திருவடியில உன் தலை வந்து படல அப்படின்னு சொன்னா அந்த தலை இருந்து என்ன பிரயோஜனம்? அது மாதிரி பயங்கரமா கேட்பாரு. என்ன தெரியுமா? கிம் கிம்னு வரும் அந்த ஸ்லோகம். ஓகே, ரொம்ப அருமையா இருக்கும். அதை வச்சு ஒரு நாள் கிளாஸ் கூட எடுக்கலாம், ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே, அடுத்தது நமோ பிராமணாய தேவாய கோ பிராமணாய ஹிதாய ச ஜகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. ஸோ பிராமணாக்கு வந்து அந்த லெவலுக்கு ஒரு மரியாதை. ஆனா அந்த பிராமணன் எப்படி இருக்கணும்? நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. அவனுக்கு 6 விதமான கடமைகள் இருக்கு. சாஸ்திரம் படிக்கணும், சாஸ்திரம் சொல்லி கொடுக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. சாஸ்திரம் படிக்கணும், சாஸ்திரம் சொல்லி தரணும். யக்னம் பண்ணணும், யக்னம் பண்ணி கொடுக்கணும். பிக்ஷை எடுக்கணும், அவனுக்கு வந்த எக்ஸ்ட்ரா பிக்ஷைய மற்றவங்களுக்கு அவன் தானம் பண்ணணும். இது 6 கடமைகள் அவன் செய்ய வேண்டியது. குணங்கள் எப்படி இருக்கணும்?
உண்மையாக இருக்கணும், புலன்களை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நாங்க இந்த துளசி கல்யாணம் நடக்கும்போது நிறைய இடத்துல நடத்துவோம். சம்டைம்ஸ் ஷாம் சுந்தர் பிரபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருக்கு வந்து 3 கல்யாணம் 4 கல்யாணம் ஒரே நாள்ல நடத்துற மாதிரி இருக்கும். காலையில 7 மணிக்கு ஆரம்பிப்பாரு, இந்த குரூப்புக்கு முடிப்பாரு, அடுத்த குரூப்புக்கு பாரு, அங்க பண்ணுவாரு, சாப்பிட மாட்டாரு, ஏன்னா என்ன பண்ணணும் வைக்கணும்ட்டு. மேக்சிமம் ரொம்ப பசியா இருந்ததுன்னா கொஞ்சோண்டு மோரை கொடுங்கன்னு சொல்லுவார். மோரை குடிச்சிட்டு திருப்பி என்ன பண்ணுவார், திருப்பி கல்யாணம் நடத்தார், திருப்பி அடுத்த இடம். எல்லா இடத்துலயும் விருந்து சாப்பாடு. அன்னைக்கு கல்யாண சாப்பாடுன்னு சொல்லிட்டு 10 25 ஐட்டம் 30 ஐட்டம் 40 ஐட்டம் வச்சு விருந்து சாப்பாடு. ஆனா அவரு எங்கேயும் சாப்பிட மாட்டாரு. நைட்டு கடைசி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து சாப்பிடுவார். எவ்வளவு புள்ள நடக்கும் பாருங்க. நம்மளால ஏகாதசி ஒரு விரதம் இருக்கிறதே முடியல. ஷாம் சுந்தர் பிரபு என் கூட ஒர்க் பண்ணாரு, இப்ப வந்து ரிட்டையர் ஆயிட்டு இந்தியால இருக்கார். ஓகே, ஸோ புலநடக்கம் இருக்கணும், தூய்மை இருக்கணும், குளிக்கிறது வைக்கிறது, உள்ள தூய்மை அகத்தூய்மை எல்லாமே இருக்கணும், எளிமை, உண்மை பேசணும். இந்த இவனுக்கு ஒரு மறைச்சு அவனுக்கு ஒரு மறைச்சு அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான லைஃப், ஆடம்பரம் இல்லாத சிம்பிள், நல்ல அறிவோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும். இத மாதிரி நிறைய இருக்கு பிராமணோட குவாலிட்டிஸ், பௌத்திகத்துல வரும், நீங்க ஃபியூச்சர்ல பார்ப்பீங்க. ஓகே, ஸோ நாரத முனி அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோட இருந்தாரு. ஓகே, அப்புறம் கிருஷ்ணர் நாரத முனியை கேட்கிறாரு, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி உங்களுக்கு சேவை செய்யணும், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. பெரியவங்களை பார்த்தா, ஒரு சாதுவை பார்த்தா நம்ம கேட்க வேண்டியது இதுதான். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவோம். எஸ், தட் இஸ் ஃபைன். பட் நம்ம என்ன கேட்கணும்னா, நான் எப்படி உங்களுக்கு சேவை செய்யணும். அது ஒரு ராஜாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு பிராமணனையோ ஒரு குருவியோ ஒரு வைஷ்ணவரையோ பார்த்தா நான் உங்களுக்கு எப்படி சேவை செய்யணும் அப்படின்னு கேட்கணும். உதாரணத்துக்கு தசரா மகாராஜா விஸ்வாமித்திரர் கேட்பாரு, விஸ்வாமித்திரர் சொல்லாரு உன் பையனை கொடுன்றாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்க போனாலும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன, எப்படி நான் உங்களுக்கு சேவை செய்யணும். இதை கிருஷ்ணர் கேட்கிறாரு நாரத முனியன். நாரத முனிக்கு தெரியும் இவர் தான் பகவான் சொல்லிட்டு, ஆனா நான் ஒரு பிராமணன், நான் ஒரு வைஷ்ணவன்றதுனால அவர் இந்த வேலையெல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறார். இப்ப திருப்பி கேட்கிறாரு, நீ பகவான் தானே, அதனால கேட்கிறாரு, மே ஐ நெவர் ஃபர்கட் யுவர் லோட்டஸ் ஃபீட், உன்னோட திருவடியை என்னைக்கும் நான் மறக்காம இருக்கணும், அதை எனக்கு கொடு. கிருஷ்ணர் என்ன கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன சேவை செய்யணும். நாரத முனி சொல்றாரு, இந்த வரத்தை எனக்கு கொடு, என்னைக்குமே உன் திருவடியை நான் மறக்காம இருக்கணும். படிக்கணும், இதெல்லாம் நம்ம படிக்கணும் நாரத முனி கிட்ட இருந்து. நம்ம போயிட்டு என்ன கேட்கிறோம், பணத்தை கொண்டா, ப்ரமோஷனை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டான்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பௌதீக விஷயங்களா நம்ம பகவான் கிட்ட போய் கேட்கிறோம் இல்லையா. ஆனா என்ன கேட்கணும், உன்னை மறக்காத இருக்கக்கூடிய அந்த வரம் எனக்கு வேணும், என்னைக்குமே நான் உன்னோட சர்வீஸ்ல இருக்கணும், உன்னோட நாமத்தை என்னைக்குமே நான் சொல்ற ஒரு இதா நான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாரு. ஸோ இங்க நம்ம என்ன பார்க்கணும்னா, கிருஷ்ணர் அவரோட டியூட்டியை எப்படி செய்யறாரு. ஒரு இடத்துல காயத்ரி ஜபம் பண்றாரு, ஒரு இடத்துல பிராமணர்களுக்கு தானம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு இடத்துல பார்த்தோன்னா உட்காந்து பாகவதம் பாகவதகீதை போன்ற விஷயங்களை படிச்சுட்டு இருக்கிறாரு, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸோட கலந்துரையாடலாம் பண்ணிட்டு நாட்டை எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்க்குறாரு, ஒரு இடத்துல தான தர்மங்கள் பார்க்குறாரு, ஒரு இடத்துல ஃபேமிலியோட அவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பண்றாரு. ஆனா நாரதர் வரும்போது அவர் காழை கைகி நான் உனக்கு எப்படி சேவை செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு இன்னைக்கு சாப்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே கிரகஸ்தர்கள், கிருஷ்ணர் எப்படி இருக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லார் வீட்லயும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு செய்யண்டா, நம்ம கையில ஜபமாலை இருக்குதோ இல்லையோ, நம்ம எல்லார் கையிலயும் டிவியோட ரிமோட் இருக்குது. உண்மையா பொய்யா? நம்ம எல்லார் கையிலயும் டிவியோட ரிமோட் இருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும், வைகுண்டம் வேணும், கோலோகம் வேணும். ஸோ நம்ம பயிற்சி பண்ணுவோம். ஓகே, டிவிலாம் பாருங்க, தப்பு கிடையாது. கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அளவோட ரெக்ரியேஷன் சொல்லியிருக்காரு. ரெக்ரியேஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும், பொழுதுபோக்கு. 4 விஷயங்கள் அளவோட இருக்கணும். வேலை செய்யறது, பொழுதுபோக்கு, சாப்பிடுறது, தூங்குறது, இது 4ம் அளவோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அளவு மீறி காலையில இருந்து சாயந்தரம், காலைல 4 மணி நேரம் டிவி, சாயந்தரம் 3 மணி நேரம் டிவி, நைட்டு 12 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் உட்காந்து அந்த சீரியல் இந்த சீரியல் பார்த்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்றதுலாம் தப்பு. ஸோ வி ஷுட் சாண்ட். காலையில கொஞ்ச நேரம் பாருங்க, சாயந்தரம் கொஞ்ச நேரம் பாருங்க. இந்த விளக்கு வைக்கிற நேரத்தில் ஆன் பண்ணாதீங்க, அது ஓனாலும் அந்த டிவி. ஓகே, அவன் இவளோட ஓடி போயிட்டான், இதெல்லாம் நல்லது இல்லை, வீட்டுக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால சாயந்தர நேரத்தில் ஏதாவது ஒரு பாட்டை போடுங்க, இல்லை நீங்களே பாடுங்க. இந்த தர்ணிதா சொல்லியிருக்கா, சம்சார தாவா, அது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. சரிங்களா? ஸோ கிருஷ்ணர் இன்னைக்கு எப்படி சேவை செஞ்சாருன்னு பார்த்தோம். ஒரு பிராமணாவை நம்ம எப்படி கவனிச்சுக்கணும் அப்படின்றத பார்த்தோம்.
அப்புறம் ஒரு சாதுவா பார்த்தா நம்ம என்ன கேட்கணும் அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. இனி நிறைய இருக்கு, பட் நான் டைமுக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே தரணித்தானே திட்டிட்டு இருக்கா. இன்னைக்கு அனுகூலா மாதாஜின்னு சொன்னா, எப்பா இன்னைக்கு பாகவதம் கிளாஸ் இதே ஐடியில தான் ஓடும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏற்கனவே ஆர்த்தி முடிச்சாச்சு. சதானந்த பிரபு ஆர்த்தி முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ கணா டெய்ட்டியோட தர்ஷன் பண்ண முடியுமா? நாங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்பாட்லைட் பண்ணிடலாமா? கணனன் ஓகே, அவங்க லைன்ல வர வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சரஸ்வதி மாதாஜி, இன்னைக்கு கேள்வியில இருந்த பாடத்துல இருந்து ஒரு கேள்வி, பகவானை பார்த்தா என்ன கேட்கணும்? இப்ப நான் திடீர்னு வந்துடுறாரு, கடவுள் வராரு, கிருஷ்ணர் வராரு, நம்ம என்ன கேட்கணும் கிருஷ்ணர் கிட்ட? நம்ம இன்னைக்கு பாடம் என்ன கத்துக்கிட்டோம்? இன்னைக்கு பாடம் கிருஷ்ணர், எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் தான் தேவைப்படுறது. எது செஞ்சாலும் கிருஷ்ணருக்கு ஏதாவது செஞ்சுட்டு தான் நம்மள ஏதாவது செய்யணும். ஓகே, ஹரிசங்கர் பிரபு நீங்க என்ன கேட்பீங்க கிருஷ்ணரை பார்த்தா? கிருஷ்ணா குருஜி, நான் கிருஷ்ணரை பார்த்தா, ஏன்னா 52 வயசு 51 வயசு கடந்து வந்துட்டேன். இப்பதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் தெரிஞ்சிருக்கேனான்னு தெரியல. இன்னும் முழுசா தெரிஞ்சு சீக்கிரம் வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் கிருஷ்ணா. வைகுண்டத்துல ஓகே, பத்மா மாதாஜி என்ன கேக்குறீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ், கிருஷ்ணரை பார்த்தா டிவோஷனல் சர்வீஸ் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்க சொல்லி கேட்பேன். வீட்டுல பிரபு குழந்தைங்க எல்லாருமே உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஓகே, It should continue forever. Suppose at the end of the time அந்த ஞாபகம் வச்சுக்கணும். வெரி குட், வெரி குட். எஸ், இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் படிக்கிறதுக்கு இன்னொரு மாதாஜி வந்தாங்களா? உங்க பேர் மறந்து போயிட்டேன். கிருபாசங்கரி மாதாஜி. கிருபாசங்கரி மாதாஜி சொல்லுங்க. இப்ப கிருஷ்ணர் உங்ககிட்ட வராரு, என்ன கேட்பீங்க? இல்லையா அவங்க? சரி, சுகுணா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. பகவானுடைய பாத கமலத்தை ஒரு நாளும் மறவாம இருக்கணும்னு கேட்பேன். ஹரி ஓ, சோ அதுதான் இன்னைக்கோட பாடம். நம்மளுக்கு பகவானே ஒன்ன நினைச்சிருக்கணும். அது நினைச்சிருந்தாவே நான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சர்வீஸ் அது இது எல்லாமே வந்திருக்கும் இல்லையா? சோ நம்ம பகவானோட திருவடியை என்னைக்குமே இருக்கணும், சேவை பண்ணிட்டு இருக்கணும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். நம்ம அதே மாதிரி ஒரு வைஷ்ணவர் வந்தா கிருஷ்ணர் எப்படி சேவை பண்ணாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இன்னொன்னு, ஹம்பிள்னஸ் அட்ராக்ட்ஸ் கிருஷ்ணர். அடாவடித்தனம் கிருஷ்ணரை இஷ்டப்படாது. அடாவடித்தனமா நீ பெரிய மலையை தூக்கிட்டு வந்தா கூட கிருஷ்ணர் சண்டை பண்ண. ஆனா ஒரு பணிவோட தைரியத்தோட நீ துணோண்டு ஒரு இது, உதாரணத்துக்கு நம்ம குசேலர் எடுத்துக்கோங்க, அப்படியே தைரியத்தோட ஐயோ கிருஷ்ணா நான் உனக்கு என்ன கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி அவலை கொடுக்குறாரு. நீங்க வந்து ஆக்சுவலி குருவாயூர்ல வந்து ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. அந்த நாடகத்துல அந்த குசேலர் இதுதான். அந்த குசேலர் இதை கொடுத்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குசேலர் இங்க போவாரு, கிருஷ்ணர் இங்க போவார். அதை நீங்க பாத்தீங்கன்னா அழுதுருவீங்க. இவர் இங்க போவாரு, திருப்பி வந்து கிருஷ்ணர் திருப்பி கிருஷ்ணர் இப்படி விட்டுட்டு போற, திருப்பி அவர் வந்து இவரு கூட பிடிச்சிருப்பாரு. ரெண்டு பேருக்கும் பிரியவே முடியாது. குசேலரும் கண்ணனும் கட்டி பிடிச்சுக்கிட்டு பிரியவே முடியாது. அப்புறம் ருக்மணி தான் வந்து சரி போட்டோம் விடு அவன் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த டிராமா. குருவாயூர்ல போடுவாங்க அந்த டிராமாஸ். யூடியூப்ல இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். ரொம்ப அருமையா இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸ். ஆனா அங்க பெரிய பெரிய எத்தனையோ பேர் இருந்தாங்க அந்த டைம்ல, கௌரவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா கிருஷ்ணர் எதுலையுமே அட்ராக்ட் ஆகல. பெரிய பெரிய விருந்தெல்லாம் கொடுத்தாங்க கிருஷ்ணருக்கு. ஓடா போ, எனக்கு வேண்டாம், எனக்கு விதுரர் வீட்டுல வாழைப்பழ தோலே தன்னை தின்னுட்டு போறாண்டா அப்படின்ட்டு போயிட்டாரு. ஒரு பயறு கஞ்சி தான் கொடுத்தாங்க அன்னைக்கு அவருக்கு என்ன கொடுத்தாங்க? ஒரு பயறு கஞ்சி கொடுத்தாங்க. அந்த பயறு கஞ்சியை குடிச்சிட்டு வாழைப்பழம் தரான்ட்டு வாழைப்பழத்தை குப்பையில போட்டு தோலை கொடுத்தாரு விதுரர். ஆனா கிருஷ்ணர் தோலை சும்மா கபா கபா கபான்னு மாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாரு. ஏன்? அன்பு. That is the important. Yes, சந்திரசேகர். சொல்லுங்க சந்திரசேகர், மைக் ஆன்ல இருக்குங்க. பக்தி பிரபாவம் வேற குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே, அதே ஒரு பாவம் வரணும். எஸ், என்னைக்கு பாப்பேன் அந்த பவள வாய
அந்த மாதிரி ஏங்கணும். நம்மளோட மனசு வந்து ஏங்கணும். நம்ம இப்ப உதாரணத்துக்கு எங்க மைத்திலி மாதாஜி இருக்காளான்னு தெரியல, மைத்திலி மாதாஜி ஏங்கி போயிருப்பா இல்லையா, பையன் எப்போ வருவான் பையன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெர்மனிலயோ யூஎஸ்லயோ இருக்காங்க. ஸோ எப்போ வருவான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம பகவானை பார்க்கறதுக்கும் கட்டி பிடிக்கிறதுக்கும் அவரோட திருவடியை தொடறதுக்கும் ஏங்கி போயிருக்கணும். என்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும். சரிங்களா? தேங்க்யூ மைத்திலி மாதாஜி. எவ்ரிபடி ஹரி ஓம் தத்சத். அங்க ஆரத்தி குரு ஆரத்தி பண்ணிட்டு இருக்காங்க அங்க. ஓகே ஃபைன். எஸ் எஸ் சொல்லுங்க மாதாஜி. ஆஹா, 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க இன்னைக்கு. ஜெகா மதுரை வந்திருக்கீங்களோ? சரி, சந்தோஷம். ஓகே, சோ நம்ம கிளாஸ் இன்னைக்கு டைமுக்கு முடிச்சு நல்ல பேர் வாங்குவோமா? ஹரே கிருஷ்ணா பிரபு. இருக்கு பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் மாதாஜி. காலேஜி மாதாஜி, சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்குங்க பிரபு. நம்ம வந்து பகவானை வேண்டதும் சரி கேட்கறதும் சரி எப்பவுமே நம்ம வந்து அவர் நினைவாவே இருக்கணும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கிருஷ்ண பக்தி வந்து நிறைய வரணும்னு அவர்கிட்ட கேட்போம் பிரபு. வரணும்னா நம்ம பண்ணணும் மாதாஜி. எல்லாம் அவரே பண்ணிட்டு இருப்பாரா? நல்லாவா இருக்கும்? இப்ப நம்மளே வந்து நிறைய பேர் சமைப்பாங்க, என்ன போங்க ஒரு சாதத்தை வச்சேன் ஒரு ரசத்தை வச்சேன், ஏமா சாம்பாருக்கு அட போங்க, நம்ம வச்சு 4 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டானா ஜம்முன்னு பண்ணலாம். அது மாதிரி கிருஷ்ணரே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தானா என்னங்க, நம்ம கொஞ்சம் பண்ணுவோங்க, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுப்போங்க. நம்ம அவங்களுக்கு கைட் பண்றோம், இருந்தாலும் அவங்க அந்த இன்ட்ரெஸ்டா அதுல வந்து வந்துடணும் பிரபு. அதனால நீங்க கொடுங்க மாதாஜி. இப்ப பேரா இருக்கான் பேத்தி இருக்கானா சொல்லுங்க, எந்த பேரா எனக்கு 10 ஸ்லோகம் பாவதிகத்துல மனப்பாடமா வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் எடுத்து தருவேன், இல்லைன்னா தீபாவளிக்கு வந்து நான் வந்து 1000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுங்க. தப்பு ஒண்ணும் இல்லை. சரியா? பிள்ளைங்களுக்கு பட்டாசுனாலாம் பிடிக்குமே, தப்பு இல்லை. ஸோ அத மாதிரி நம்ம சும்மா சொத்தை எழுதி வைப்போம். கரெக்டா? அவன் எந்த புத்தியில இருந்தாலும். அப்ப நம்மளுக்கும் திருதராஷ்டிரக்கும் என்ன வித்தியாசம்? திருதராஷ்டிரன் என்ன பண்ணான், துரியோதனன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஆனா அவன் மேலதான் பற்று. கரெக்டா? நம்மளும் என்ன பண்றோம், என் பேரனோ பேத்தியோ பிள்ளையோ எப்படி கேடு இருந்தாலும் சரி நம்ம எல்லாம் சம்பாதிச்சு இனிக்க சேர்த்து வச்சு உண்ணாம தின்னாம வச்சு என்ன பண்றோம், அவனுக்கு கொடுக்குறோம். அப்ப திருதராஷ்டிரனுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப நம்ம பக்தியோட வைக்கிறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணுங்க, நீ பண்ணாதான் எனக்கு அப்படின்னு சொல்லுங்க, தப்பொன்னும் கிடையாது. சரிதானே? சொல்றோம். இன்னொரு விஷயம் சொல்லு தரு. இது லைக் ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு பசங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்பா அம்மா அந்த நம்ம பண்ற அந்த ஒரு விஷயத்த பெருமையா சொன்னாலே நம்ம அதை இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுவோம். லைக் ஏய் சூப்பரா ஸ்லோகா சொல்ல தெரியும், சூப்பரா பாடா சொல்லுவான் அப்படின்னு சொன்னா கூட ஓகே அப்ப நம்ம இன்னும் பண்ணணும். அப்ப நம்ம நிறைய பசங்க இருக்கும் போது நம்ம என்கரேஜ் பண்ணணும். லைக் பசங்க என் புள்ள வந்து இவ்வளவு மார்க் எடுத்துச்சு இவ்வளவு இது பண்றதோட அவ இவ்வளவு அழகா ஸ்லோகா சொல்லுவா, அப்படியெல்லாம் நம்ம சொல்லும் போது கூட அவங்க என்கரேஜ் ஆவாங்க. வெரி கரெக்ட். பணம் காசு கொடுக்க வேண்டாம், நீ என்கரேஜ் பண்ணவே போதும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், என்னடா மார்க் என்னடா எடுத்தா, டே எங்கடா படிச்சா, டே எவ்வளோடா சம்பாதிச்சா, டே எங்கடா ப்ரொமோஷன் வாங்கினியா, இதுதான் நம்ம கேட்கிறோம் இல்லையா? வி நெவர் ஆஸ்க் என்னடா அந்த பக்கம் போனியா கொஞ்சம் ஸ்ரீரங்கம் ஏதாவது போயிட்டு வரக்கூடாதாடா அப்படின்னு கேட்க மாட்டோம் இல்லையா? அங்க போனா இங்க போனான்னுவான், அப்படியா போட்டோ காட்டு, உடனே பேட்ல அவன் வந்து அப்படியே காட்டுவான், மொபைல்ல காட்டுவான், ஏய் சூப்பரா இருக்குடா, குல்லு நல்லா இருக்குடா, மணாலி நல்லா இருக்குடா, டே வைஷ்ணவ் கோயில் அப்படியே கொஞ்சம் போயிட்டு வந்துட வேண்டியதுனடா, அப்படியே ஒரு 8 வச்சு அப்படியே வைஷ்ணவ், அப்படி நம்ம அவங்கள ஆன்மீகமாக உற்சாகப்படுத்தோம். தேங்க்யூ. இன்னைக்கு யாரு ரேகா? மீனா பாலன் மாதாஜி பிரபு. ஹரிபோல் மீனா பாலன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அனைவருக்கும் பிரணாம். பிரபுஜி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ், அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணிக்கிறேன். 7:30 பூரணத்தின் ஞானம். பூரணத்தின் ஞானம்ங்கிறது வந்து ஆதிபூத பௌதிக தோற்றத்தினை ஆள்பவனாக, ஆதி தெய்வம் தேவர்களை ஆள்பவனாக, ஆதி யஜ்யம் எல்லா யாகங்களை ஆள்பவனாக, என்னை பற்றிய உணர்வுடன் எல்லாமே நாங்க வந்து கிருஷ்ணா அந்த உணர்வோட நாங்க செஞ்சோம்னா அந்த வர்ண தர்பாயில கூட பகவானை நாங்க அறிய முடியும் சொன்னீங்க.
நாங்க இந்த இப்ப நாங்க வந்திருக்கிறது வந்து லேட்டா தான் வந்திருக்கோம். இந்த பக்தியை நாங்க கேட்கறதுக்காண்டி. நாங்க சின்ன வயசுல இருந்து வந்ததே இல்லை. இப்ப 5 வயசுல இருந்தே நாங்க வந்து அந்த மாதிரி பக்தி நாங்க பயிற்சி செய்ய செய்ய கிருஷ்ணரோட உணர்வோட நாங்க எந்த எதை செஞ்சா கூட அது வந்து எங்களுக்கு நல்ல கோலோக விருந்தாவனம் போறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு அந்த மரண நேரத்துல கூட நாங்க பகவானை போல அடைய வேண்டிய அந்த பிராப்தம் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நாங்க பிரபுபாத சொல்றாரு, முதல்ல சொல்றது வந்து பக்தர்கள் சங்கம் அவசியம் வேணும். பக்தர்கள் சங்கம் இருந்தா தான் பாகவதம், பகவத்கீதை, நாம சங்கீர்த்தனம் அதுவெல்லாம் நாங்க வந்து இருக்க முடியும். இல்லைன்னா நாங்க பௌதிகத்தோடயே ஒன்றி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே நாங்க வந்து பக்தி பயிற்சி செஞ்சதான் மரண தருவாயில வந்து எங்களுக்கு வந்து குரு வந்து எங்களை கிருஷ்ணரோட சேர்த்து வைப்பாரு. குரு பக்தி அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பு இறப்பு என்று சங்கிலிருந்து விடுபடுவதற்கு நாம் மனித ஜென்மத்தை எடுத்திருக்கிறோம். அதை நாங்க மனித ஜென்மத்தை எடுத்திருக்கோம்னா பிறப்பு இறப்பு சங்கில வந்து நாங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கக்கூடாது. தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தோம்னா எதுல 84 லட்சம் உயிரினம் இருக்காங்க. அந்த 84 லட்சம் உயிரினத்திலே நாங்க பிறந்து எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கோம். ஆனா அதே நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க பக்தியில நாங்க இருந்தோம்னா நாங்க வந்து பயிற்சி செய்ய செய்ய மரண தருவாயில கூட நாங்க பகவானை அடைய முடியும். அப்படிங்கிறது வந்து கிருஷ்ண உணர்வோட நாங்க வந்து பகவானை அடைய முடியுங்கிறது வந்து பிரபு வந்து சொன்னாரு. ஹரே கிருஷ்ணா. பாகவதத்துல வந்து நாரத முனி வந்து துவாரகைக்கு போறாரு. துவாரகைக்கு வந்து 16,108 மனைவிகளோட எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு அவரை பார்க்கறதுக்காண்டி அவர் போறாரு. ஆனா ஒவ்வொரு அரண்மனையிலையும் வந்து அவர் வந்து பகவான் வந்து சேவை செய்கிறாரு எல்லா இடத்துலையும் அப்படின்னு நல்லா சொன்னாங்க. அதோ சத்தக எதஸ் கூடவும் கம்பேர் பண்ணக்கூடாது. சபைபூம்சா பரோதர்மா. அந்த இடத்துல அவர் போகும்போது பூங்காக்கள், தாமரைகள், தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே அங்க இருக்கு. பகவான் அங்க பாக்குறாரு. ஆனா அதுவும் ஸ்ரீலங்கா கூட தான் கோல்டன் சிட்டின்னு தான் சொல்றாங்க. ஆனா அங்க வந்து பக்தி இல்லை, பகவான் அங்க இல்லை. அதே நாங்க வந்து அங்க வந்து கிருஷ்ணரும் ராதையும் அங்க இல்லை. எந்த ஒரு செயல் நாங்க செஞ்சா கூட அது பகவான் கிருஷ்ணரை மையத்துல வந்து நாங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கூட ஜெயம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ருக்மணி வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது வந்து சாப்பிட்டே இருக்கும்போது சாம்பரம் வீசுறது வந்து பார்த்துட்டு அவர் வந்து நாரத முனிவா அங்க வர்றாரு. அந்த நாரத முனி வரும்போது அவருக்கு வந்து காலை தொட்டு அவர் வணங்குறாரு. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த குருவின் நாங்க வந்து எவ்வளவு பணிவோட நாங்க இருக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு எடுத்துக்காட்டா எங்களுக்கு வந்து பகவானே எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு வந்து சங்கராச்சாரியர் வந்து குருவின் தலையை வணங்கவில்லை எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 6 கடமைகள் பத்தி சொன்னாங்க. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச ஜெகன்னிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக அப்படிங்கிறது வந்து 6 கடமைகள் குணங்களை பத்தி சொன்னாங்க. புலனடக்கம், தூய்மை, எளிமை, பொய் சொல்லாமல் இருப்பது, இது எத்தனையோ குணங்கள் வந்து நாரத முனிவருக்கு இருந்தது. எப்படி நாங்க வந்து சேவை செய்வது, பகவானுக்கு நாங்க எப்படி நாங்க சேவை செய்வது அப்படிங்கிற ஒரு நாரத முனிவர் வந்து மறக்க முடியாத வந்து சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நாங்க வந்து பகவானை வந்து நாங்க வந்திருக்கிறதே பகவானுக்கு சேவை செய்யறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். இந்த ஜென்மம், இந்த மனித ஜென்மம் வந்து பகவானுக்கு சேவை செய்வதே அப்படிங்கிறது நாங்க முழுமையா புரிஞ்சு நம்பிக்கையோட வந்து நாங்க பகவானே அடையிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா பண்ணீங்க மாதாஜி. சூப்பரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சோ மச். எல்லாரோட மெசேஜ் பார்த்தேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. மீனா மாதாஜி பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்ல விரும்புறேன். மாதாஜி வந்து எனக்கு 8 வருஷமா தெரியும். அவங்க வந்து காலையில ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்சாங்கன்னா ராத்திரி வரையில விட மாட்டாங்க. ஆன்சர் தெரியலோ தைரியமா பேசக்கூடியவங்க. எல்லா வகுப்பும் அட்டென்ட் பண்றாங்க.
அவங்க குடும்பத்தார் யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனா தீவிரமான பக்தியா இருந்து அவங்களோட பிரதர் சொன்னாங்கன்ற ஒரு காரணத்தினால அவங்க என்டையர் அவங்க பிரதர் வழி ஃபேமிலிய வந்திருக்காங்க. ஆனா இவங்களோட கணவர் ஃபேமிலில இருந்து யாருமே கிடையாது. ஆனா ரொம்ப தீவிரமா தனியா இவங்களுக்காக சமைச்சு என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பக்தையா இருக்கிறாங்க பிரபுஜி. பக்தி சாஸ்திரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஜூம் மீட்டிங் கூட ஆன் பண்ண முதல்ல தெரியாது. ஆனா ஆன்லைன்ல பக்தி சாஸ்திரி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எல்லாரும் வந்து ஒரே ஒரு வேண்டுதல், அவங்க சீக்கிரமா தீட்சை வாங்கறதுக்கு அவங்களோட குடும்பத்தாரோட ஒரு சந்தோஷமான ஒரு அனுமதியோட அவங்களுக்கு கிடைச்சிடணும். அதான் அந்த அம்மாவோட ஒரு ஆசை. ஹரிபோல் ஹரிபோல் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ நைஸ் மாதாஜி. எங்க இருக்கீங்க மீனா அது மட்டும் மாதாஜி? இல்லாம பிரபுஜி, அது மட்டும் இல்லாம நேத்தி இந்த மாதிரி மாதாந்திர தவணை முறையில நமக்கு தேவைன்னு ஃபர்ஸ்ட் பேர் கொடுத்தது அவங்கதான் நேத்தி எங்க குரூப்ல. ஹரி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மாதாஜி. மதுரையில இருக்கிறாங்க பிரபு. உங்களுக்கு எல்லா ஆசையும் வழங்கட்டும். ஹரிபோல். மதுரையில இருக்காங்க. மதுரையில சரி. மதுரை டெம்பிள்ல திருப்பாலால சர்வீஸ் பண்றாங்க. வெரி குட் வெரி குட். சூப்பர் மாதாஜி. சீக்கிரத்துல வராங்க. வைகுண்டபதி பிரபு வராங்க. அடுத்த வாரம் அங்கதான் வராங்க. 3 நாள் இருக்காங்க எல்லாரும். என்னோட 2 சிக்ஷா குரு அங்க வராங்க. கோவர்தன்கிரி பிரபு வராங்க. வைகுண்டபதி பிரபு வராங்க மதுரைக்கு. சந்திக்க சொல்றேன் பிரபு. பிரபு நான் சந்திக்க சொல்றேன் உங்களை. மேபி அங்க ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றாங்க. நம்ம இவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பல்ராம் பிரபு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோக்ராம்லாம். 3 டேஸ்க்கு ஸ்ரீரங்கம் ஒரு நாள், ராமேஸ்வரம் ஒரு நாள், மதுரை ஒரு நாள். ஸோ ப்ரோக்ராம் தடபடலா பிளானிங் போயிட்டு இருக்கு. ஓகே ஹரிபோல். தேங்க்யூ பிரபு. ரொம்ப சந்தோஷமா. நானும் மதுரை வந்து அவங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஹரிபோல். அதான் நான் கேட்டு வச்சுக்கிறேன். யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கீங்க? மதுரையில இருக்காங்க, நாமக்கல் இருக்காங்க, கோயம்புத்தூர் இருக்காங்க, சென்னை இருக்காங்க, அப்புறம் இந்த திருத்தணி பக்கத்துல அரக்கோணம் அங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ எப்பமாவது எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா அவங்களெல்லாம் பார்க்கணும் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஹரிஓம் தத்சத். என்னோட அப்படியே பக்தர்களை பார்த்துட்டே இருக்கணும். ஹரிஓம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிரபு. சரி, நம்ம பாகவதம் அங்க நடக்க போறது, அதனால நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க பாகவதம் கண்டினியூ பண்ணலாம். நான் ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாரும் தப்பா நினைக்காதீங்க. பண்ண போறேன். படிங்க எல்லாரும். ஓம் தத் சார். தேங்க்யூ வெரி மச். நமோ நமः.